ஏய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வழியில போகும்போது சத்தம் போடக்கூடாது. உன் அப்பங்கிட்ட போன்ல பேசும்போது நான் சொல்ற மாதிரி பேசணும். இல்ல உன்னை துண்டு துண்டா வெட்டிடுவேன். புரியுதா? புரியுது அங்கிள். நான் அழுதுட்டே சொல்றேன். எங்க அப்பா கிட்ட பேசும்போது நீங்க என்ன அடிக்க வேண்டாம், நீங்க அடிக்கிற மாதிரியே நான் நடிக்கிறேன். எனக்கு ரொம்ப வலிக்குது அங்கிள். ஐயோ, கடத்துற பசங்க எல்லாம் உன்ன மாதிரியே இருந்துட்டா எனக்கு ஏமா வீண் செலவு? இங்க பாருமா, பார்ட்னர்ஷிப்க்கு ஒரு ஃபுட்பால் டீமே வச்சு நடத்துறேன். வா. வேண்டாம் மச்சான், விளையாட்டு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அது அப்படா இன்னைக்கு ஒரு வேணா விளையாட்டு ஆகணும். ஏய், எப்ப பார்த்தாலும் ராஜா தான் ஜெயிச்சிட்டு இருக்கோமா? ஒரு வாட்டி நம்ம ஜெயிக்க வேணா? போன போடு மேன். ஜஸ்ட் மூவ். ராஜா, ராஜா எங்களை காப்பாத்துப்பா. யாரோ ஒரு புறம்போக்கு எங்க 3 பேரையும் கடத்து நொங்கு நொங்கு நொங்கிட்டு இருக்காப்பா. வாயில குத்திட்டாப்பா, வாயில எங்க இருக்கு பேசுங்க. ராஜா இங்க வந்து பாரு. ஐயோ போன்ல கத்துறா. ஐயோ ராஜா இங்க வந்து பாரு ராஜா. 10 ஃபைட்டர்ஸ் கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க ராஜா. ஒண்ணுமே புரியல ராஜா. ஹலோ ஹலோ ஹலோ, என்னடாச்சு? ராஜா உருட்டுக்கட்டில அடிக்கிறாப்பா, உருட்டுக்கட்டில அடிக்கிறாப்பா. டேய் பயந்துற போறடா. ஐயோ ஆனது அடிச்சாப்பா, ஆனது அடிச்சா. அடிக்கிறானுங்க ராஜா, அடிக்கிறானுங்க. அவங்களுக்கு என்ன வேணுமா? 5 லட்சம் ரூபாய் கேக்குறாப்பா. ஆளுக்கு 5 சொல்டா. ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் கேக்குறாப்பா. போதுமா? தேங்க் யூ அங்கிள். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போற நட்புக்காக கொண்டாடாதப்பா. டேய் இடியட், டச்சிங்கா பேசினா கொண்டாடுவான். தேங்க் யூ வெரி மச் அங்கிள். எதுக்குமா? நீங்க வரலன்னா நான் செத்து போயிருப்பேன். ஐயா அடிக்கிறாங்கப்பா. சிவா, ஹலோ. பார்த்தா அழகா இருக்கு, கொஞ்சம் மென்டல் நினைக்கிறேன். உன் பேர் என்னம்மா? அஞ்சலி. ஐயாப்பா, ஐயா அடிக்கிறாங்கப்பா. பாத்து போமா, யாராவது கடத்திட்டு போட போறாங்க. ஐயோ ஐயோ, என்னடா தடி மாட மாதிரி 3 பேர் இருக்கீங்க? சின்ன பசங்க மாதிரி மாட்டிக்கிட்டீங்க. சரி சரி, பணம் எங்க கொண்டு வரணுமா? நான் சொல்றேன். பல்லாவரம் மலைக்கு பின்னால நேரா வந்தேன்னா ஒரு சுடுகாடு இருக்கும். அங்க ஒரு பிச்சைக்காரன் காரை மறிச்சு பிச்சை கேட்பான். சில்லறையை போட்டு போயிடாத, கார்ல ஏத்திக்க. அவன் நம்ம ஆளு. நேரா எங்க கூடன்னு கூட்டு வந்துருவான். மத்ததெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ தான் நிறைய சினிமா பார்த்திருப்பிய. ராஜா காப்பாத்து ராஜா. பவால் தொங்குற மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. ராஜா என்ன கவலைப்படுறீங்க மிஸ்டர் ராஜா? இவங்க நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இவங்க நல்ல பசங்க. 1 லட்சம் 2 லட்சம் நீட்டு இருந்தேன், என்ன பெரிய பிசினஸ் மேன் ஆக்கியிருக்காங்க. அவங்கள போய் இந்த சினிமா டயலாக் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ கேட்ட 15 லட்சம் இதுல இருக்கு. அவங்கள அவுத்துடு. டேய் பெட்டி எப்படி எண்ணி பார்க்கணுமா சார்? பேர் ராம்சிங், ரொம்ப நல்லவன். எண்ணி பார்க்கணுமா? பெரிய மனுஷன். ராஜா ஒருத்தனை மட்டும் அவுத்துடு. என்னது ஒருத்தனை மட்டுமா? பின்ன டேய், நீ கேட்டது 15 லட்சம் தானே? அது ஒண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு பெரிய ஆளு? 15 லட்சம் வாங்கினா சீப்பா இருக்காது? ஒரு 50 லட்சம் கொடுத்து 3 பேரையும் கூட்டம். அடுத்த வருஷம் ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன். நிறைய செலவு இருக்கு. எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க, முதல்ல அவங்க அவுத்து விடு. வேண்டாம்டா, காசு எதுவும் கொடுக்காத. அவங்க எங்களை கடத்தல, நாங்க தான் வந்துட்டு வந்து மாட்டிட்டோம். டேய், இப்ப அவுத்து விட போறியா இல்லையா? டேய் அவுத்து விடுறா. ஐயோ என்ன கேட்டுட்டாரு ராஜா. ஐயோ முழுந்த மண்டை உடைஞ்சிருக்கா. என்ன கேட்டுட்டானுங்களே? உன் வீரத்தை அவங்க கிட்ட காட்டுறா. பொட்ட பையா கட்டி வச்சு வீரத்தை காட்டுறீங்க. அவுத்து விட்டு காட்டுங்கடா உன் வீரத்தை. ஒருத்தனை கொன்னாதான் அவனுங்களுக்கு அறிவு வரும், நமக்கு பணம் வரும். ராஜா கையில இருக்கிறாங்க ராஜா.
ராஜா, நாங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சோங்கடா. எதுக்குமா? உன்னை ஃப்ரெண்ட் அடைஞ்சிருக்கோமே. ஓஹோஹோ, உன் வீரை பத்தி கொஞ்சம் கூட பயப்படாம எங்களை காப்பாத்தின பாரு. டேய், நாங்க செத்த கூட பரவாயில்ல, நீ நல்லா இருக்கணும். அண்ணா சிவண்ணா, போது சிவண்ணா. ஆமாண்டா, இவ்வளவு நாள் எங்க சொந்தக்காரங்களை விட்டு வந்துட்டோமே நான் கவலைப்பட்டேன். ஆனா அவங்க எல்லாருக்கும் சேர்த்து நீ ஒருத்தன் இருக்கடா, அது போதும்டா. டேய் மச்சான், ரொம்ப உணர்ச்சி வசப்படாதடா. இல்லடா, நிஜமா தான் சொல்றேன். என்ன ராஜா, என்னாச்சு? என்னடா திடீர்னு நினைச்சு? என்னாச்சு ராஜா? தெரியல, என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. டேய் பாபு, நீ வந்து இங்க உட்காரு, நான் தள்ளி விடுறேன். டேய், என்னடா உனக்கு பைத்தியமா? ஏண்டா? நீ தள்ளி நாங்க உட்காருதா? டேய் வாங்கடா. நோ 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 லேடிஸ், தாய் குலங்களா வண்டியிலே உட்காரணும், நாங்க தள்ளணும். வாங்க வாங்க வாங்க, தள்ளுங்க வாங்க. தல்லை தல் ஐலசா எம்படகே யூட்ல வை. மெதுவா ஏய், தள்ளும்போது கீழ தான்டா போடணும். ஜென்டிலா தள்ளு. கொஞ்சம் ஜோர தள்ளுங்கடா. தள்ளுடா. நல்லா இல்ல. ஆர் ஆர் அட்ட போடு, தூக்கி கீழ போடு, தூக்கி கீழ போடு. ஏய், நடந்து போய் சேர்றதுக்கு 4 மாசம் ஆகும். அண்ணா மச்சான், என்ன ராஜா அவங்களை விட்டுட்டு போறீங்க? நடந்து வாங்கடா. பார்டர்ல விட்டான். ஐயோ, இந்த ரோட்ல வண்டிங்க வராது. வீடு நடந்து வரட்டும். ஐஸ் வைக்கிறதுக்கு ஒரு அளவு வேண்டாம். நேத்துல இருந்து வாசிக்கிறானுங்க. பா, தாங்க முடியல. அவங்க தள்ளி விடலன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்குமா? நான் தான் ரிப்பேர் ஆன மாதிரி நடிச்சேன். எப்படி? நோ, ஐ டோன்ட் லைக் இட். வர உங்க கூட பழகிறதுக்கே பயமா இருக்கு. தமாஷுக்காகமா? தயவு செஞ்சு வண்டியை நிறுத்துங்க, நானும் இறங்கி நடந்து வரேன். சும்மா விளையாட்டுக்கு தானே. எது விளையாட்டு? அவங்க கஷ்டப்படுறது உங்களுக்கு விளையாட்டா? நேத்துல இருந்து அவங்க என்ன கஷ்டப்படுத்தலையா? அதான் பழிக்கு பழி. அழுகிறியா? அம்மா தாயே, இனிமே நான் விளையாடலாமா? ஐ எம் சாரி. ஓகே, சரிம்மா, நான் செஞ்ச தப்புக்கு ஒரு பரிகாரம் பண்ணிடுறேன். நீ ஃபாரின் போறல, உனக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு பாம்பே வரைக்கும் வரேன். ரியலி? யா. என்னடா சென்ட் ஆஃப் பண்ண போல? இல்லடா, நான் இங்கே போனா எமோஷனல் ஆயிடுவேன். என்னால முடியாதுடா. அதுக்கு ஏன்டா கப்பலே கவந்த மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கற? மாம், உன் ஆளை விட்டு பிரிஞ்சு உன்னால இருக்க முடியல. அப்படி இருந்து அவளையே நீ ஃபாரின்ல படிக்க அலோ பண்ண, முன்னாடி விட்டு பின்னாடி ஃபீல் பண்றது. டேய், அவ பிடிவாத பிடிச்சா என்னடா பண்ண முடியும்? வழி அனுப்பிக்க தான் முடியும். கூட வைப்பே குடும்பம் நடத்த முடியும். டேய், பழகினவங்களை பிரியும் போது கஷ்டமா தான்டா இருக்கும். டச் பண்ணிட்டான்பா. என்னடா பெருசா பழகிட்டா? 6 மாசம். நாம 16 வருஷம் பழகிட்டு இருக்கிறோம். இன்னும் ஆயுஸ் பூரா கூடவே இருக்க போறோம். அவ போயிட்டானே இவன் ஃபீல் பண்றான். நம்ம இங்கே இருக்கோம்ல, நம்மளோட அவ பெருசா? டேய், அவன் 6 மாசம் பழகினாலும் ஆழமா பழகிட்டான்டா. அதான் ஆற மாட்டேங்குது. இதோயா ரைமிக்கா டைலாக் கூறான். டேய், இவன் ஃபீல் பண்ற மாதிரி அவ ஃபீல் பண்ணி தான் இவனை விட்டுட்டு ஃபாரின் போகலாம். இப்போ எங்கடா போறா? படிக்க தானே போறா. 2 வருஷத்துல திரும்பி போறா. யார் கூட ஓடி போற மாதிரி கத்துறீங்க? அது மட்டும் நடக்காதுன்னு நினைச்சேன். எதுக்கு சொல்றேன்னா, அது ஃபாரின். டெய்லி மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸே கட்டி பிடிச்சி முத்தா கொடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இவனோட அழகா ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்க, கொஞ்சம் அழுத்தமா கட்டி பிடிச்சி இங்க கொடுக்க வேண்டிய முத்தத்தை இங்க கொடுத்து மனசு மாறலாம் இல்லையா? அவ எப்படிப்பட்ட பொண்ணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். மறுபடியும் அவளை பத்தி எப்படி பேசுனீங்க? நம்ம மீட் பண்றது இன்னைக்கு தான் கடைசியா இருக்கும். என்ன மச்சான், இவனமா கஷ்டப்படுறானே, டைவர்ட் பண்ணலான்னு நம்ம விளையாடுறோம். இதுக்கு போய் என்ன டென்ஷன் ஆறு நீ? ஆமா, எதுக்கு சொல்ல வரோம்னா, ஆம்பளைங்க நாம காதலிக்கும் போது பொண்ணுங்க மேல அளவுக்கு மேல ஆசை வச்சிடறோம். ஆனா பொண்ணுங்க அப்படி இல்ல, அளந்துதான் வைப்பாளுங்க. என் கேஸ்ல பாரு, ஓடி இல்ல, அது கேஸ் ஓடிடுச்சு. எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான். டேய், அவ அப்படி இல்லடா. உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நான் வேணா மாறிடலாம், ஆனா அவ மாற மாட்டான். ஒருவேளை அவளுக்கு நான் கிடைக்கலன்னு வச்சுக்க, வாழ்க்கை பூரா தனியா இருப்பாளே தவிர இன்னொருத்தனை மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டான். எவ்வளவு பெட்டு? இந்த விளையாட்டுக்கு நான் வரல. வெயிட், இவ்வளவு நாளா ஜாலிக்காக விளையாடணும், இப்போ உன் வாழ்க்கைக்காக விளையாட போறோம். ஏன்னா உன் வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம். டச்சிங்கா இருக்கா? சென்டிமெண்டா பேசிட்ட.